வாங்க இன்னைக்கு நாம முதலீட்டு உலகத்துல நடந்த சில அதிர்ச்சியான ஆனா பாடம் கத்துக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி ஆழமா பார்க்கலாம். ஆமா. நாங்க தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்தோட 17வது அத்தியாயத்தை கொஞ்சம் பார்த்தோம். நல்ல அத்தியாயம் அது. இதுல 4 கம்பெனிகளோட கதைய வச்சு அடிப்படை விஷயங்களை கவனிக்காம விட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஆமா. இதுல சுவாரஸ்யமே என்னன்னா, இது பல வருஷம் முன்னாடி நடந்திருந்தாலும் சொல்லப்போனா இன்னிக்கும் முதலீட்டாளர்கள் இதே மாதிரி தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. ஊக வணிகம், தப்பான கணக்கு வழக்கு, அப்புறம் கடனை நம்பி பயங்கரமா வளருது. இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கறோம். சரி, அப்போ முதல்ல பென் சென்ட்ரல் அந்த கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா? பெரிய ரயில்வே கம்பெனி ஆமா. 1970ல திடீர்னு திவால்னு சொன்னதும் எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா அது உண்மையிலேயே ஆச்சரியம். ஏன்னா 1968ல ஷேர் விலை $86 வரைக்கும் போச்சு. ம். கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிருந்தா ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டோம்னு தான் தோணுது. அடிப்படையே சரியில்லை. என்ன மாதிரி? அவங்களோட வட்டி கட்டும் திறன், அதாவது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப குறைவா இருந்தது. எவ்ளோ குறைவா? பொதுவா ஒரு 5 மடங்கு இருக்கணும் பாதுகாப்புக்கு. ஆனா அவங்க கிட்ட 2 மடங்குக்கும் கம்மியா தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, சொல்லுங்க. 11 வருஷமா அவங்க வருமான வரியே கட்டல. அப்போ அவங்க காட்டின லாபத்தை எப்படி நம்புறது? யோசிச்சு பாருங்க. அப்போ லாபமே சந்தேகம்தான். ஆமா. 1968-69ல கூட இந்த பாண்டுகளை வச்சிருந்தவங்க நஷ்டமே இல்லாம பாதுகாப்பான யூட்டிலிட்டி பாண்டுகளுக்கு மாறி இருக்க முடியும். ஆனா அந்த அதிக பங்கு விலை $86 போனதே. ஆமா, வருமானத்தை விட 24 மடங்கு அதிகம். அந்த சந்தேகமான வருமானத்தையே எல்லாரும் கண்டுக்கல. அப்போ சிக்னல்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அடிப்படை பகுப்பாய்வு ரொம்ப முக்கியம்னு இது காட்டுது. சரி, அடுத்ததுக்கு போலாமா? லிங் டெம்கோ வாட் எல்டிவி. எல்டிவி இது ஒரு கிளாசிக் கதை. எப்படின்னா, கம்பெனிகளை வாங்கி வாங்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட நினைச்சது. ஆனா முழுக்க முழுக்க கடன்ல. ஓ கடன்லையா? ஆமா. விற்பனை ஏறிச்சு உண்மைதான். ஆனா கடன் அதை விட வேகமா ஏறிச்சு. பாத்தீங்கன்னா $44 மில்லியன் ஆரம்பிச்ச கடன் கிட்டத்தட்ட $1.9 பில்லியன் ஆயிடுச்சு. என்னது? $1.9 பில்லியன்? ஆமா, நினைச்சு பார்க்க முடியல. வட்டி கட்டும் திறன் 1970ல வெறும் 0.68 மடங்குக்கு வந்துடுச்சு. அப்புறம் விளைவு பங்கு விலை $169.50 இருந்து வெறும் $7.50 விழுந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? வேகமா கடன்ல வளர்றது ஆபத்து. அதேதான். அதுவும் இப்படி தொடர்ந்து கம்பெனிகளை வாங்குறவங்கள சீரியல் அக்வைரர்ஸை நம்புறதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. இவ்ளோ மோசமான நிலைமையிலையும் வங்கிகள் எப்படி இவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு யோசிக்கணும். உண்மைதான். அடுத்தது இன்னும் விசித்திரமா இருக்கே. என்விஎஃப் கார்ப் ஷெரான் ஸ்டீல வாங்குனது. ஆமா, இது ரொம்ப விசித்திரமான கேஸ். சின்ன என்விஎஃப் தன்னை விட 7 மடங்கு பெரிய ஷெரான் ஸ்டீல பெரிய கடனையும் சில கணக்கு தந்திரங்களையும் வச்சு வாங்கியிருக்கு. ஆமா, இது ரொம்ப அசாதாரணமான கையகப்படுத்தல். கடைசியில என்விஎஃப் கிட்ட இருந்தது வெறும் $2.2 மில்லியன் பங்கு மூலதனம். ஆனா கடன் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? $163 மில்லியன். பாருங்க, இதுல அவங்க கணக்குல ஒரு தந்திரம் பண்ணாங்க. தள்ளி வைக்கப்பட்ட கடன் செலவுன்னு சொல்லி $58.6 மில்லியன் ஒன்னு சொத்தா காட்டியிருக்காங்க. செலவ சொத்தா? அது எப்படி? அதாவது எதிர்காலத்துல வட்டியில மிச்சம் பிடிக்க போறோம்னு சொல்லி அந்த பணத்தை இப்போவே சொத்து மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த கற்பனையான சொத்து அவங்களோட உண்மையான பங்கு மூலதனத்தை 40.2 மில்லியனை விட அதிகமா இருந்தது. நம்பவே முடியலையே. இப்படிதான் கணக்கு முறைகளை வளைச்சி உண்மையை மறைக்க முடியும். ஆனா அப்படி கட்டுற கோட்டை ரொம்ப பலவீனமா இருக்குன்னு இந்த நல்லா காட்டுது. ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி, கடைசியா AAA என்டர்பிரைசஸ், இது பிரான்சைசிங் மேல இருந்த மோகத்துல வந்ததா? ஆமா, இது ஹாட் இஷ்யூ, ஊகவணிகம். அதாவது ஒரு துறை திடீர்னு பிரபலமாகும்போது அந்த துறை சார்ந்த அவ்வளவா மதிப்பில்லாத கம்பெனி கூட பெரிய விலைக்கு போகும். கரெக்ட். ஒரு சிந்த மொபைல் ஹோம் டீலர் பெரிய கம்பெனிகள் பேரை சொல்லி பங்கு வெளியீடு செஞ்சாங்க. ஐபிஓ. ஆமா, ஐபிஓ. பங்கு விலை உடனே 2 மடங்காச்சு. ஆனா 2 வருஷத்துக்குள்ள திவால். ஐயோ. அப்ப முதலீட்டாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கம்பெனியோட புத்தக மதிப்பை விட 10 மடங்கும் வருமானத்தை விட 115 மடங்கும் அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. 115 மடங்கு. ஆமா, கம்பெனி வெறும் 9 மாசம்தான் லாபம் காட்டுச்சு. அப்புறம் பெரிய நஷ்டம், மூலதனமே போயிடுச்சு. ஆனா கம்பெனி திவாலாகிற நிலைமையிலையும் பங்கு விலை ஓரளவு அதிகமாவே இருந்தது. இது முதலீட்டாளர்கள் எவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்காங்கன்னு காட்டுது. ஆமா, அவங்களோட கவனக்குறைவு, அப்புறம் இந்த மாதிரி பங்கு வெளியீடுகள்ல தரகர்களோட பங்கு என்னன்னும் கேள்வி கேக்குது. சரி, இந்த 4 கதைகளையும் பார்த்தாச்சு.
இதுல இருந்து நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் என்ன முக்கியமா எடுத்துக்கணும்? இது வெறும் பழைய கதைகள் இல்லையே. நிச்சயமா இல்ல. இந்த எல்லா உதாரணங்களும் திரும்ப திரும்ப ஒரே பாடத்தை தான் சொல்லுது. என்ன பாடம் அது? ஒரு நிறுவனத்தோட நிதி ஆரோக்கியத்தை சரியா பார்க்கணும். கடன் எவ்வளோ, வர்ற லாபம் உண்மையா, வட்டி கட்ட முடியுமான்னு பாருங்க. வெறும் கையகப்படுத்தல் மூலமா வேகமா வளர்றாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கணக்கு வழக்குகள்லயும் கவனமா இருக்கணும். ஆமா, கணக்கு வழக்குகள்ல ஏதாவது தில்லுமுள்ளல் இருக்கான்னு கேள்வி கேளுங்க. எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க என்பதற்காகவோ இல்ல கவர்ச்சியான வார்த்தைகளுக்காகவோ முதலீடு செய்யாதீங்க. அப்போ என்ன செய்யணும்? அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்து கொஞ்சம் சந்தேக கண்ணோட அணுகிறது தான் எப்பவுமே உங்க சிறந்த பாதுகாப்பு. அதுதான் முக்கியம். யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இதே தவறுகள் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு வரலாறு நமக்கு சொல்லுது இல்லையா? ஆமா. இன்னைக்கு வர புதிய தொழில்நுட்பங்கள், புதுவிதமான பிசினஸ் மாடல்கள் பத்தி கேட்கும்போது இந்த அடிப்படை பாடங்களை, அதாவது கவனமா இருக்கிறது, சந்தேகப்படுறது, உங்க சொந்த முதலீட்டு முடிவுகள்ல நீங்க எப்படி பயன்படுத்துவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.